ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயரே சரணம் ஐயப்பா. பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணம் பொன்னையப்பா கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம். கார்த்திகை பிறந்து மண்டல காலம் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே சபரிமலையில் பக்தர்களின் சரண கோஷம் விண்ணை முட்டி வருகிறது. பக்தர்கள் வசதிக்காக ஐயனின் திருநடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்படுகிறது. நிர்மால்ய அபிஷேகம் முடிவடைந்ததும் அதிகாலை 3:30 மணிக்கு கணபதி ஹோமம், தொடர்ந்து ஐயப்பனுக்கு பிடித்த நெய் அபிஷேகம் காலை 7 மணி வரை நடைபெறுகிறது. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய் அபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. இருமுடியிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் புனித நெய்யை முத்திரை டிக்கெட்டுடன் கொண்டு வரும் பக்தர்களிடம் பெற்று நெய் அபிஷேகம் நடத்தப்படுகிறது. நெய்யிலே குளிக்கும் ஐயனை உள்ளம் முருக தரிசிக்கும் பக்தர்கள் திருநடையில் அனைத்தையும் மறந்து விழிக்கும் சரண கோஷம் கானகம் முழுவதுமே எதிரொலிக்கிறது. பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது 18ஆம் படி தொட்டா வாழ்வும் இனிக்குது இங்கே மணக்குது சந்தனம். உஷ பூஜைக்காக காலை 7:30 மணிக்கு நிறுத்தப்படும் நெய்யபிஷேகம் மீண்டும் 8:30 மணி முதல் நண்பகல் 11 மணி வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. இதனால் பம்பையிலிருந்து வேகமாக மலையேறும் பக்தர்கள் இருமுடியை பிரித்து நெய் அபிஷேகத்திற்காக ஓடோடி சென்று வரிசையில் காத்திருப்பது சபரிமலையில் தற்போது நாள்தோறும் காணும் காட்சியாக இருக்கிறது. நெய்த்தோணியில் சமர்ப்பிக்கப்பட்ட நெய் சேகரிக்கப்பட்டு 11 மணிக்கு திருநடைக்கு கொண்டு வரப்படுகிறது. அடுத்த 10 நிமிடங்கள் வரை நெய்த்தோணி நெய்யால் அபிஷேகம். அதன் பின் 11:30 மணி வரை ஐயனை குளிர வைக்க பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் என 8 திரவியங்களால் அஷ்டாபிஷேகம். 12:30 மணிக்கு உச்ச பூஜை முடிந்ததும் மதியம் 1 மணிக்கு திருநடை அடைக்கப்படுகிறது. மீண்டும் மாலை 3 மணிக்கு திருக்கோயில் நடை திறக்கப்படுகிறது. 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். 18ஆம் படி வழியாக ஏறும் பக்தர்கள் இரவு நடை அடைக்கும் வரை ஐயனை உள்ளம் முருக கண்டு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இடையில் மாலை 6:30 மணிக்கு தீபாராதனையும் இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை புஷ்பாபிஷேகமும் நடைபெறுகிறது. அதன் பின் அத்தாழ பூஜை முடிந்ததும் இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடலுடன் ஐயப்பனை உறங்க வைத்து திருநடை அடைக்கப்படுகிறது. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. शरणकीर्तनं शक्तमानसं भरणलोलुपं नर्तनालसं अरुणभासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये.
சரி, சபரி யாத்திரையின் முதல் இடமான எரிமேலிக்கு அப்பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? எருமை தலையுடன் இருந்த மகிழ்ச்சியை ஐயப்பன் அழித்த இடம் என்பதால் இதற்கு எருமேலி என பெயர். எருமை கொல்லி என்ற பெயர் மருவி எருமேலி ஆனது. புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார். இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்ப